என்ன ஆசை, இந்த பத்ரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும். வயது 15. ஹஜ்ரத் உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மறைந்தே இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே பெருமானார் பார்த்தறாங்க, கூப்பிடுறாங்க, உமைர் இப்னு அபீ வக்காஸே நீங்க போலையா, சின்ன வயசாச்சே நீங்க போகணுமே என்று சொன்னபோது பெருமானாருடைய கையை பிடித்து அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் திரும்பி போகவில்லை. யா ரசூலல்லாஹ், நான் திரும்பி போகவில்லை. நான் உங்களுடனேயே இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு இந்த யுத்தத்திலே நான் ஷஹீதாக வேண்டும். எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று பெருமானாரின் கையை பிடித்து ஹஜ்ரத் உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 15 வயது நிரம்பிய வாலிபர். இதற்கு முன்பாக போர்னா என்னன்னு தெரியாது, யுத்தம் புதிது, குதிரையை யுத்தத்திற்காக வேண்டி கிளம்பி செல்கின்ற இந்த சூழ்நிலை புதிது, வாளை வேறு எதற்காக பயன்படுத்தி எதிரியை வெட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்துவது புதிது இந்த களத்தில். ஆனாலும் ஹஜ்ரத் உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரின் கையை பிடித்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் ஆர்வத்தை பார்த்து அனுமதி தர்றாங்க, அனுமதிக்கிறாங்க, போருக்கு நீங்க வாங்கன்னு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வாளை தூக்குறதுக்கு கூட சக்தி இல்லை. காரணம், ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உமைர் இப்னு அபீ வக்காஸ் அவங்களுக்கு வயது 15 தான். அந்த பத்ர் களத்துல வரிசையில நிக்கின்ற சமயத்துல எல்லா சஹாபாக்களும் வாளை கரெக்டா தூக்கி பிடிச்சிருந்தாங்க. ஆனா உமைர் இப்னு அபீ வக்காஸ் அவங்களால வாளை தூக்க முடியல. காரணம், வாள் அவ்வளவு வெயிட், இவங்களுக்கு சக்தி இல்லை. சின்ன வயசா இருந்ததுனால தூக்க முடியல. நான் தான் போய் வாளை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், நான் தான் கட்டி விட்டு இப்படித்தான் வாளை பிடிக்கணும்னு கட்டு தந்த. எங்க யுத்த களத்துல ஒன்னு 10 நிமிஷத்துல சண்டை, இன்னும் சிறிது நேரத்தில் யுத்தம் தொடங்க போகிறது. உமைர் இப்னு அபீ வக்காஸ் அவர்களுக்கு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், வாளை இப்படி பிடிங்க, இப்படிதான் சண்டை போடணும் என்று கற்றுத் தருகின்றார்கள். வரலாற்றில் எழுதுகின்றார்கள், 16 வயதே நிரம்பிய ஹஜ்ரத் உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் பத்ரின் யுத்தத்திலே ஷஹீதானார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை இஸ்லாமியர்கள் என்பதால் நாமெல்லாம் இஸ்லாமியர்களாக வந்துவிட்டோம், அவ்வளவுதான். இஸ்லாத்தின் மதிப்பும் தௌஹீதின் ஏகத்துவத்தினுடைய அந்த அந்தஸ்தும் நாம் மிகச்சரியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், பத்ரின் களத்திலே இதுபோன்ற சிறு வயதிலே ஷஹீதான சஹாபிகளின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். தீனுக்காக நாமெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் தாய் தந்தையை உதறிவிட்டு பத்ருக்களத்திலே வந்து நிற்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள் என்ற வரலாற்றுக்கு பின்னால் அவர்களின் தியாகம், அவர்களின் இரத்தங்கள் தான் இன்று நாம் ஒரு இஸ்லாமியனாக இருப்பதற்கு வழிவகுத்து தந்திருக்கிறது. ஆனாலும் நாமெல்லாம் ஒரு பெயரளவிலே ஒரு அப்துல்லாவாக, ஒரு அப்துல் ரஹ்மானாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு தியாக சிந்தனையோடு, ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு சஹாபாக்கள் வாளை பிடித்து களத்திலே இறங்கிய வரலாற்றுக்கு பின்னால் நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு முக்லிஸாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் மட்டுமே இருக்கிறது தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்புறாங்க. பிற 13 அங்கிருந்து கிளம்புகிறார்கள். ஹஜ்ரத் ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்க 313 பேர். இது எப்பதான் எங்களுக்கு தெரியும்னா, இப்ப செல்கின்ற போதுதான் பெருமானார் கேட்கிறாங்க, நம்ம எத்தனை பேர்னு எண்ணுங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணுங்க. சஹாபாக்கள் எண்ணி சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் 313 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு துஆ செய்து அப்படியே போறாங்க. இந்த 313 பேருக்கு சரியான பிரயாணம் செய்வதற்கு ஒட்டகம் இல்லை, குதிரை இல்லை, சரியான வாள் இல்லை, சரியான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. வாளே இருந்தாலும் மொன உடைஞ்ச வாளா இருக்கும், ஈட்டியே வச்சிருந்தாலும் கூர்மையான ஈட்டியே இல்லை. இவர்கள் ஒரு ஒட்டகத்திலே 3 நபர்கள் 4 நபர்கள் பயணம் செய்வாங்க. ஹஜ்ரத் ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இப்படி எல்லா சஹாபாக்களும் ஒரு ஒட்டகத்துல 3 பேர் 4 பேர் கிளம்பி செல்கின்ற சமயத்துல நானும் என்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் ஹலாத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஈத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 3 பேரும் ஒரே ஒட்டகத்துல போறோம்.
3 பேரும் ஒரே ஒட்டகத்திலே போறோம். ஹஜ்ரத் ரிஃபாஅ சொல்றாங்க, நாங்க போகின்ற சமயத்துல எல்லாம் போயாச்சு, எங்களுடைய கணத்தை தாங்க முடியாமலா என்னன்னு தெரியல, ஒட்டகம் அப்படியே படுத்துருச்சு, எங்களால போக முடியல. உடனே என்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் ஹிலால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்யறாங்க, ரப்பே உன்னுடைய பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம், உன்னுடைய இந்த ஒட்டகம் படுத்து விட்டது, இந்த நாங்கள் போகின்ற காரியத்தை முடித்து விட்டு நாங்கள் வந்து விட்டால் இந்த ஒட்டகத்தை உன்னுடைய பாதையிலே நான் குர்பானி கொடுக்கிறேன், இந்த ஒட்டகத்தை நீ நடக்க சொல், இந்த ஒட்டகத்திற்கு நடக்கக்கூடிய சக்தியை இறைவா கொடு என்று ஹஜ்ரத் ஹிலால் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஒட்டகம் அப்பையும் எழுந்திருக்கல, அப்படியே படுத்தே இருக்கு. என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க, எதுவுமே எழுந்திருக்கல. ரஹ்மத்துல் ஆலமீன் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் நாங்கள் பயணித்து வந்த அந்த ஒட்டகம் படுத்து விட்டது, எழுந்திருக்க மாட்டுக்குதேன்னு சொல்றப்ப பெருமானாரின் ஒரு சில அற்புதங்கள் சில வேளைகளிலே வெளிப்பட்டது, இங்கும் வெளிப்பட்டது. பெருமானார் வர்றாங்க, ஊத்தியபி மாஇன் தண்ணி கொண்டு வரப்படுகிறது, ஒரு குவளையில தண்ணி கொடுக்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் எதுவுமே செய்யல, வாயை கொப்பளிச்சு தண்ணியை திருப்பி அதே குவளையில துப்புறாங்க. வாயை கொப்பளிச்சு தண்ணி எங்க துப்புறாங்க? குவளையில துப்புறாங்க. சொல்லிட்டு சொல்லுகின்றார்கள் ஹஜ்ரத் ரிஃபாஅ இடத்திலே, உங்க ஒட்டகத்தினுடைய வாயை திறங்க அப்படிங்கிறாங்க. திறக்கிறார்கள், கொஞ்சம் தண்ணியை வாயில ஊத்துறாங்க. ஒட்டகம் அப்ப எந்திரிச்சு அப்படியே நிக்குது, அது வரைக்கும் எந்திரிக்கல. பெருமானார் உமிழ்ந்த அந்த தண்ணீரை ஒட்டகம் குடித்து விட்டு அப்படியே எழுந்திருத்து நிக்குது. நின்ற உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கையில தண்ணியை ஊற்றி ஒட்டகத்தின் முகத்தை கழுவுறாங்க. அதனுடைய 4 முட்டிகளையும் கழுவி விடுகிறார்கள். அதனுடைய பின்புறத்தை, அதனுடைய வாளின் நுனியை கழுவி விட்டு சொல்கிறார்கள், இனிமேல் இது எங்கேயுமே நிக்காத போங்கண்டு ஹஜ்ரத் ரிஃபாஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்றைய யுத்தத்திலே பத்ருக்களத்திலே எங்கள் ஒட்டகத்தை விட மிக சிறப்பான ஒட்டகம் எதுவுமே இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் ஒரு இடத்திற்கு சென்றிருந்தாலும் 10 நிமிடத்தில் நாங்கள் அங்கு சென்று விடுவோம். காரணம், பெருமானாரின் வாய்ப்பட்ட உமிழ்ந்த அந்த தண்ணீரை குடித்த பரக்கத் என்கின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஹஜ்ரத் ரிஃபாஅ அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யுத்தத்தை முடித்து நாங்கள் மக்காவிற்குள் வருகின்ற போது அப்படியே திருப்பியும் படுத்துருச்சு. என்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் ஹிலால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், இறைவா உன்னிடத்திலே நான் நேர்ச்சை செய்தேன், யுத்தத்தை முடித்து வந்து விட்டேன், இங்கே படுத்து விட்டது, இப்பொழுது உனக்காக வேண்டி நான் அறுக்கின்றேன் என்று அறுத்து அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுத்து சஹாபாக்களுக்கு பத்ருக்களத்தின் யுத்தத்தில் கிடைத்த வெற்றியின் அன்பளிப்பாக இந்த ஒட்டகத்தை அவர்கள் எல்லா இறைச்சியும் அன்பளிப்பாக கொடுக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப அந்த இடத்துல இருந்து திரும்பியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ரௌஹா என்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். இந்த ரௌஹா என்கின்ற இடத்திற்கு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இரவு நேரத்தில் துஆ செய்கிறார்கள், இறைவா இவர்களுக்கு இந்த யுத்தத்திற்கு வந்திருக்கிற இவங்களுக்கு எண்ணெய் இல்லை, சரியான ஆடை இல்லை, சரியான உணவு இல்லை, சரியான அவர்களுக்கு போர் தளவாடங்கள் எதுவுமே இல்லை, இறைவா நீ இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெருமானார் இந்த நாளில் இரவில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். நமக்கு முஅர்ரிഖீன்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பெருமானாரின் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிச்சயம் நமக்கு அந்த பத்ருக்களத்திலே தெரிந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். பத்ருக்கு போறப்ப ஒரு ஒட்டகத்துல 3 பேர் போனாங்க. ஆனால் பதிலிருந்து திரும்பி வர்றப்ப ஒவ்வொரு சஹாபியும் ஒரு ஒட்டகத்துல உட்கார்ந்துகிட்டு இன்னொரு கையில ஒரு ஒட்டகத்தை பிடிச்சுக்கிட்டு வருவாங்க. இன்னொரு கையில ஒரு ஒட்டகத்தை பிடித்து வருவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ஆடைகளும் அங்கு கிடைத்தது. பதிலுக்கு பின்பாக அவர்களுக்கு உணவெல்லாம் கிடைத்தது. போதும் போதும் சொல்ற அளவுக்கு கிடைத்தது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னஹும் ஹுஃபாத்துன் ஃபஹ்மில்ஹும், அல்லாஹும்ம இன்னஹும் உராத்துன் ஃபக்ஸிஹிம், அல்லாஹும்ம இன்னஹும் ஜியாஉன் ஃபஅத்இம்ஹும். அல்லாஹ்விடத்திலே பெருமானார் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இவரிடத்திலே சரியான கால்நடைகள் இல்லை, இவர்களை நீ சுமந்து செல் என்று துஆவை கேட்டார்கள். சாப்பிடுவதற்கு உணவில்லை, உணவுகள் உடுத்துவதற்கு ஆடை இல்லை. இவர்கள் சில நேரங்களிலே சில ஒட்டு போட்ட ஆடைகளை, கிழிந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். அவருக்கு நீங்கள் அல்லாஹ் இவர் இந்த சஹாபிகளுக்கு நீ ஆடையை கொடுக்க வேண்டும் என்று செய்த துஆ பத்ருக்கு பின்பாக நாங்கள் பார்த்தோம் என்கின்றார்கள் சஹாபாக்கள். போருக்குன்னு போறவங்க எல்லாமே தயாரா வச்சுட்டு தானே போனோம். எதுவுமே இல்லை. ஒரே வார்த்தை என்ன, பெருமானார் கூப்பிட்டாங்க, அதனால வந்தோம், அவ்வளவுதான்.
வேற எந்த பதிலும் இல்லை சஹாபாக்கள்கிட்ட. பெருமானார் கூப்பிட்டாங்க, வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரலியல்லாஹு அன்ஹும் ரது அன்ஹு இந்த ஒற்றை வார்த்தைக்கு சொன்னால் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. உலக தலைவர்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்களை பின்பற்றி அவர்களின் தோழர்கள் எல்லாம் ஹயாத்திலே தன் தலைவர் சொன்ன வார்த்தையை இந்த அளவிற்கு மதித்து நடந்திருக்காங்கன்னா எங்கேயுமே கிடையாது. இது பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு. வஃபாத்திற்கு பின்பாக, பெருமானாருடைய இன்திகாலுக்கு பின்பாக சஹாபாக்கள் பெருமானாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றினார்கள். இந்த உலக தலைவர்களிலே வேறு யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு பெருமானாருக்கு மட்டும். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்பதை விட தன் உயிரை காண நேசித்தார்கள் என்பதுதான் உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப 14ஆம் பிறையிலிருந்து 15ஆம் பிறைக்கு அப்படியே பத்ருனுடைய நெருக்கத்துல ஒரு இடத்துல இரவு நேரத்துல தங்குறாங்க. ஒரு தோட்டம். ரமலானுடைய மாதம், வெயில் உச்சகட்டம். சரி, ஆயுதம் தான் இல்ல, குதிரை தான் இல்ல, நோம்புல சாப்பிட்றதுக்கு இஃப்தாருக்கும் சஹருக்கும் உணவு கூட இல்லை. ஒரு 1 கிலோ 2 கிலோ பேரித்தம்பழம் தான் இருக்கு. அத்தனை சஹாபாக்களுக்கு 2-3 நாள் எல்லாம் காலியா போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இரவுல தங்குறாங்க. சஹருக்கு உணவு வேணும். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து பெருமானார் சொல்றாங்க, ஸஅத் உன்னுர் இலை அல்-லுப், உன்னுர் இல அல்-லுப். நான் வசித்திருக்கிற சுற்றுப்புறத்துல ஏதாவது மானுகின்னு மெய்தான் போய் பார்த்துட்டு வாங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. அதில் ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் போய் பார்க்கறாங்க. ஒரு மான் நிக்குது, கஸ்தூரி மான் நிக்குது. கஸ்தூரி மான் நின்று கொண்டிருக்கிறது. இவங்க ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களுக்கு கையில அம்புலாம் இருக்கு, வில்லுலாம் இருக்கு, ஆனா குறிபாத்து விட தெரியல. ஏன்னா பழக்கம் இல்லை. இதுக்கு முன்னாடி இவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்ப வச்சுக்கிட்டு இப்படிங்கிறாங்க, ஒன்னும் பண்ண தெரியல. பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அம்போடும் வில்லோடும் அந்த இரவு நேரத்திலே காற்றுக்குள்ளே நின்று கொண்டிருந்த பொழுது எனக்கு பின்பாக வந்தார்கள். வவலஅ ஸுக்னஹு பைன மன்கிபி வ உஸ்னி. பெருமானாருடைய முபாரக்கான அவர்களின் இந்த தாடையை என்னுடைய தோள் புஜத்திற்கும் எனக்கு காதுக்கும் அருகாமையில் வச்சாங்க. வச்சு என் கையை பிடித்து அரவணைத்து சொன்னார்கள், ஸஅதே நேராக நில்லுங்க, ஸஅதே நேராக நில்லுங்கள், நேராக நின்று உங்களுடைய அம்பை சரியாக பிடியுங்கள், சரியாக நீங்கள் அந்த மானை குறிபாருங்கள் என்று பெருமானார் குறியை பார்த்து எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சொன்னார்கள். அல்லாஹும்ம சத்தித்ஹு, இறைவா இவர் செலுத்துகின்ற அம்பிற்கு இலக்கை வெற்றி பெறச் செய் என்கிற துஆவை செய்கின்றார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்பு நான் அம்பை பிடித்ததில்லை, எதையும் குறிபார்த்ததில்லை. பெருமானாருடைய முபாரக்கான கரங்கள் என் கை மீது அன்பு மீது பட்டது. பெருமானார் துஆ செய்தார்கள். அம்பை எடுத்தேன், வில்லை எய்தேன், அம்பு சென்றது, சரியாக மானின் கழுத்திலே பட்டது. ஓடோடி சென்றேன், அந்த மானை அப்படியே குத்துயுருமாக குறையுருமாக இருக்கின்ற மானை எடுத்து வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் முபாரக்கான கரத்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுத்தார்கள். அன்றைய தினத்திலே நாங்கள் எங்களுடைய சஹர் உணவாக அல்லாஹ் எங்களுக்கு மானை கொடுத்தான் என்கின்றார்கள் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாறுகளிலே அப்படியே பார்க்கிறோம். இந்த பதிரிலே நமக்கு யுத்தத்தில் அல்ல, பதிருக்களத்தில் செல்வதற்கு முன்பாகவே அல்லாஹ் சஹாபாக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறான். வரலாற்றில் இப்படி எழுதுறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த காட்டுல மானே கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த காட்டுல மானே கிடையாது. உன்னுர் இலல் லுப்பி, மான் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்ன பெருமானாரின் வார்த்தைக்கு அல்லாஹ் மானை கொண்டு வந்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பத்ர் சஹாபாக்களுடைய மிகப்பெரிய படிப்பினைகளை நம்ம அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, காசு பணம் செல்வம் இதுவெல்லாம் நிம்மதி அல்ல, இதுவெல்லாம் நம்மை காப்பாற்ற போகின்ற விஷயம் அல்ல. எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு அல்லாஹ் ரசூல் என்கின்ற அந்த ஒரு இலக்கை மட்டும் சஹாபாக்கள் வைத்தாங்கல்ல, அந்த இலக்கு தான் நாம் இன்னைக்கு வைக்க வேண்டிய இலக்கு.
இன்னைக்கு வைக்க தவறியதின் விளைவுதான் இந்த உலகத்தினுடைய மிக பெரும்பான்மை மக்களாக இருந்த போதிலும் கூட ஒரு சிறுபான்மை மக்களால் நாம் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரசூலை எப்படி நாம் தூரத்திலே வைக்க பார்க்க ஆரம்பித்தோமோ அல்லாஹ் நம்மின் மீது நாமும் அறியாமல் எதிரிகளை அல்லாஹ் நம்மின் மீது சாட்டிவிட்டார். கஹசாவிலே இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்களிலே இரத்தம் வருகிறது. சின்ன குழந்தைங்க, பெண்கள், அவர்களெல்லாம் என்ன பாவம் செய்தார்கள்? காசாவிலே நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தாங்க, பெரிய ஊர்லாம் இல்லை, ஒரு சின்ன ஊர். மேப்ல எடுத்து பாருங்க, ஒரு சின்ன பிட்டு. சென்னையில 25% அந்த ஊர் இருக்காது. சென்னையின் பரப்பளவுல ஒரு சின்ன ஊர்ல இவ்வளவு பெரிய வேதனை, கொடூரங்கள், வாழ்வதற்கு கூட வாழ்வாதாரம் இல்லை என்கின்ற அளவிற்கு வேதனை இருக்கிறது என்பதற்கு பின்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 313 பேர் 1000 பேர் எதிர்த்து சண்டை போட்டு வெற்றி பெற்றாங்க. அங்கிருந்து இஸ்லாம் உலகம் முழுமைக்கும் உலகமயமாகியது. ஆனால் இன்று உலகத்திலே 2வது மிகப்பெரிய மதமாக இந்த இஸ்லாமிய மதம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய, அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு கூட நம்மிடத்திலே தைரியம் இல்லை, வாய்ப்பும் இல்லை, வழிகளும் இல்லை. காரணம், அல்லாஹ் எதிரிகளை அவர்களின் மீது சாத்தி விட்டான். அல்லாஹும்ம ரப்பனா லா துஸல்லித் அலைனா மல் லா யகாஃபுக ஃபீனா வர்ஹம்னா. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் துஆ கேட்டார்கள், இறைவா, என்னுடைய உம்மத்துக்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அவர்களின் விஷயத்திலே பயப்படாத தலைவர்களை, எதிரிகளை அவர்களின் மீது நீ சாட்டி விடாதே. உன்னை பயப்படாத எதிரிகளை அவர்களின் மீது சாட்டி விடாதே. எங்களின் மீது இரக்கம் காட்டாத எதிரிகளை நீ சாட்டி விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. இன்றைக்கு அதனுடைய யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பத்ரினுடைய யுத்த களத்திலே நமக்கு தருகின்ற இறைவன் மிக கற்றுத் தருகின்ற மிக முக்கியமான பாடம், அவர்கள் இறைவனின் மீது வைத்த நம்பிக்கை மட்டுமல்ல, அத்துணையும் இறைவனுக்காக வேண்டி என்று வாழ்ந்தார்களே, அதுதான் மறந்ததின் விளைவு. நாம் அடிக்கப்படுகிறோம், ஒழிக்கப்படுகிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் இந்த காசாவின் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா புறத்திலிருந்து உதவிகளை கொண்டு வந்து தர வேண்டும். அல்லாஹ் அந்த சிறு குழந்தைகளின் முகத்தை பார்த்தாவது அல்லாஹ் அந்த தடுக்கக்கூடிய அந்த எதிரிகளை அல்லாஹ் முழுமையாக தடுத்து வைக்க வேண்டும் என்கிற துஆவை நாம் மீண்டும் மீண்டும் இந்த ரமலானுடைய புனித இரவிலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இப்ப இவங்க பத்ருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, எந்த தயாரிப்பும் இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க மக்கால ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன? அபூஜஹல் போருக்கு வாங்கன்னு கூப்பிடுறப்ப அபூலஹப் உட்பட நிறைய பேர் நாங்கெல்லாம் இல்லை, நீ போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அபூலஹப் உட்பட ஷைபா, உத்துபாலாம் போருக்கு நாங்கெல்லாம் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நாங்கெல்லாம் போருக்கு வரல அபூஜஹலே அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை பேசி அப்படியே கூப்பிட்டு வர்றான் அபூஜஹலுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி வருகிறார்கள் என்கின்ற செய்தியை ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய பொருளை கைப்பற்றுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உடனே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லம்லம் என்கின்ற ஒரு நபரை வாடகைக்கு பிடித்து, இந்த செய்தியை நீங்க எங்க கொண்டு போங்க, அபூஜஹல்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, இந்த மாதிரி படம் வந்திருக்குதான் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பெருமானார் பத்ருக்காக வேண்டி வெளியே வருவதற்கு முன்பாக ஒரு சில சஹாபாக்களின் தலைமையிலே ஒரு 30-40 சஹாபாக்களை இந்த வியாபார குழு எங்கு போகுதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல. அங்கு வேறு ஒரு வியாபார குழு வருகிறது, சண்டை நடக்கிறது. அதுல மக்காவை சார்ந்த ஒரு மனிதர் கொல்லப்படுறார். அபூஜஹல் சொல்றான், பத்ருக்காக வேண்டி எங்களிடத்திலே கிளம்பி வருவது வேறு, ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு, மக்காவை சார்ந்த ஒரு மனிதரை கொண்டு விட்டார்கள், அதற்கு சண்டை போடணும். இப்ப எங்களுடைய வியாபார குழுவை கைப்பற்றுவதற்காக வேண்டி இந்த படை வருகிறதா, இவரிடத்திலே சண்டை போட வேண்டும் என்று பிரச்சனை நடக்குது. இது நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு இந்த லம்லம் அந்த நிகழ்ச்சியை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி விடுகின்ற அந்த செய்தியை சொல்லி அதுக்கு அடுத்து 3 நாள் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன? ஹஜ்ரத் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி, அவங்க ஒரு கனவு பார்க்கறாங்க. என்ன கனவுனா, இரவு நேரத்துல கனவுல ஒரு மனிதர் ஒட்டகத்துல உட்கார்ந்து வருகிறார். வந்து அல் அபுதக் என்கின்ற இடத்துல சத்தம் போட்டு சொல்கிறார், இன்னும் 3 நாள் தான் இருக்கிறது, நீங்கள் எல்லாம் போரை சந்திக்க போறீங்கன்னு சத்தம் போட்டு சொல்றார். அங்கிருந்து அப்படியே வர்றார். அவரை பின்பற்றி ஊருடைய மக்கள் எல்லாம் வருகிறார்கள். காபாவிற்கு வருகிறார். காபாவிலே சத்தமிட்டு இதே போன்று சொல்கிறார். சொல்லிவிட்டு நேரா எங்கு வர்றார்? ஜபலே அபூ குபைஸுக்கு வருகிறார். அபூ குபைஸ் என்கின்ற மலைக்கு வந்து சொல்கிறார். சொன்னதோடு மட்டுமல்ல,
தன் சட்டையை கிழித்துக் கொள்கிறார். கிழித்துக் கொண்டு சத்தம் போட்டு சொல்கிறார், யா மஅஷர குரைஷ், குரைஷிகளே, இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது, உங்களின் பெருந்தலைவர்கள் எல்லாம் அழிய போகிறார்கள் என்கின்ற செய்தியை ஹஜ்ரத் ஆத்திகா அவர்கள் கனவிலே பார்க்கிறார்கள். இந்த கனவை யார்கிட்டயுமே சொல்லாம தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் அவர்களை அழைத்து சொல்றாங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் கனவை பார்த்தேன் என்று சொன்ன போது அப்பாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், யாரிடத்திலையும் கனவு சொல்லிட வேணாம். சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி வருகின்ற சமயத்தில் வலீத் இப்னு உத்பா, வலீதை பார்க்கிறார்கள். பார்த்து இவங்க சொல்லிடுறாங்க கனவை. இந்த கனவு மக்கா முழுமைக்கும் பரவுகிறது, குறிப்பா அபூ ஜஹல். எல்லாத்துக்குமே உள்ளத்துல ஒரு பயம் வந்துச்சு, அபூ ஜஹல் உட்பட. அப்பாஸ் அவரிடத்தில் அபூ ஜஹல் கேட்கிறான், ஆத்திகா அவங்க கனவு பார்த்தாங்களே, என்ன கனவுன்னு தெரியுமா? இவங்க தெரியாத மாதிரி கேட்கிறாங்க. உமர் ரூபியா கனவா? அப்படியா, பார்த்தாங்களா அப்படின்னு. அபூ ஜஹல் கோவம் வந்துருக்கு. பயங்கரமா கோவத்துல ஒரு பல பக்கத்துக்கு பிரசங்கம் அங்க நடக்குது, நீண்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கடைசியில் அப்பாஸ் இல்ல சொன்னாங்க, ஆமா ஆமா நடந்துச்சு, ஒன்னும் உங்களுக்கு 3 நாள் தான் டைம் எண்ணி வச்சுக்க அப்படின்னு. அபூ ஜஹல் உடனே என்ன செஞ்சா, எல்லாத்தையும் விட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்க, இன்னைக்கு முதல் நாள், இன்னைக்கு முதல் நாள், 3 நாள்ல நமக்கு அழி வரப்போதான். இந்த ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்த இந்த ஆத்திகா அவங்களும் அப்பாஸ் அவங்களும் கனவு பார்த்துருக்காங்க, நடக்க போதான். அப்படி நடக்கலன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு சீட்டுல எழுதி இந்த பனு ஹாஷிமை சார்ந்த எல்லா மக்களும் பொய்யர்கள் என்று எழுதி காபால தொங்க விடணும். அப்பாஸ் ஒண்ணுமே சொல்ல, திரிச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க, திரிச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்பதான் அந்த லம்லம் உள்ள வர்றாரு. எப்ப? 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் காலையில. அபூ ஜஹல் ரோஷத்தோடு கையில சீட்லாம் எழுதி வச்சுட்டு வந்தாச்சு. 3 நாள் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு வர்றப்பதான் காபாவிலே அந்த சீட்டை மாட்ட போற சமயத்துலதான் லம்லம் ஃபக்கத் சாக, சத்தம் போட்டான். லம்லம் சத்தம் போட்டு பேசினான், அழிவு வந்து விட்டது, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சப்தம் போட்டு சொன்னா. ஹஜ்ரத் ஆத்திகா அவங்களுக்கு கனவின் பிரகாரமே நடக்கிறது. சட்டையை கிழித்துக் கொண்டு, சட்டையை ஃபுல்லா கிழிச்சுட்டு நிர்வாணமா கத்துக்கிறான், உங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. அபூ சுஃபியான் தலைமையிலே சென்றிருக்கின்ற அந்த வியாபார குழுவை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை, உங்களுக்கு அழிவு வரப்போகிறது என்று சப்தமிட்டு சொல்கிறான். அபூ ஜஹல் அப்படி சீட்டை கீழே போட்டு பயந்துடுறான். சொன்ன மாதிரி நடந்து போச்சு. இருந்தாலும் ரோஷம் வேகம் விடவில்லை. படை கிளம்புகிறது, எல்லா நபர்களையும் கிளப்பிக் கொண்டு படை கிளம்புகிறது. இப்ப கிளம்புகின்ற சமயத்துல ஒரு சில நபர்கள் வல்ல, நாங்கெல்லாம் வல்ல, என்ன விட்டுருப்பா. காரணம் ஆத்திகாவுடைய கனவு பழிச்சிருக்கு. ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா கனவு இன்னொரு வரலாறுலையும் வருது. அவங்க எப்படி கனவு காண்கிறாங்க, அபூ குபைஸ் மலையின் மீது அந்த மனிதன் ஏறி சட்டைகளை எல்லாம் கிழித்து கொண்டு அந்த மலையில் இருந்து பெரிய பாறாங்கல்லை உருட்டி விடுகிறான். மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்காவுடைய எல்லா வீடுகளும் அழிந்து போகிறது அப்படின்னு. இதை கேட்டதுனால தான் அபூ லஹப் உட்பட யாருக்குமே போருக்கு வர தைரியம் இல்லை, யாருமே வரல. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பாக ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆத்திகா அவங்க கனவு சொன்னாங்களே, அந்த கனவிலே பார்த்த மனிதர் மலையில் இருந்து கற்களை உருட்டி விட்டார்னு சொன்னாங்களே, அடுத்த நாள் இந்த கனவை நான் எப்பொழுது என் காதிலே கேட்டேனோ அடுத்த நாள் என்னுடைய வீட்டிலே நான் பார்த்தேன், அபூ குபைஸின் மலையில் இருந்து உருண்டு வந்த கற்கள் சில பகுதிகள் என் வீட்டுக்குள்ளே இருந்தது. யார் சொல்றா? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பின்பாக சொல்றாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மலையிலிருந்து உருண்டு வந்த கல்லின் சின்ன பகுதியை பார்த்தேன். அப்பயே அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பே ஒரு வலாலத்துல நான் இருக்கேன், எனக்கு நீ நேர்வழியை காட்டணும். நான் அந்த நேரத்திலே அந்த கல்லிலிருந்து பாடம் படித்தேன், நான் துஆ செய்தேன் அல்லாஹ்விடத்திலே, அதன் காரணமாக நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்கின்றார்கள் ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் பல நேரங்களிலே பலவிதமாக இந்த பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு உதவி செய்திருக்கிறான். எதிரிகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற வாய்ப்பை இப்படி கனவின் மூலமாகவும் அறிவித்து காட்டியிருக்கிறான். ஆனால் அவர்கள் ரோஷத்தின் காரணமாக, கோபத்தின் காரணமாக முன்னேறி வர்றாங்க. அதாஸ் என்கின்ற ஒரு சஹாபி, அவங்க அப்ப காஃபிரா தான் இருக்கிறாங்க. இவங்க அபூ ஜஹல் தலைமையில் எல்லாம் கிளம்பி போறப்ப இப்னா ஷைபா
ஷைபா உத்பா இவங்க 2 பேரும் போருக்கு போற சமயத்துல காலை பிடிச்சு அழுகிறாங்க. போருக்கெல்லாம் வேணாம், போனா உயிரோட வரமாட்டார். போருக்கெல்லாம் வேணாம், போனா உயிரோட வரமாட்டார். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர். அவர்களை எதிர்த்து நீ போர் செய்தால் இந்த யுத்தத்துல ஷஹீதா, இந்த யுத்தத்துல நீ மரணம் அடைந்து விடுவாய், போருக்கெல்லாம் போக வேணாம்னு காலை பிடிச்சு அழுகிறார்கள். ஹஜ்ரத் அதாஸ் அவர்கள் கேட்கல, ஷைபா உத்பா 2 பேருமே கேட்கல, காலை தட்டி விட்டு செல்கிறார்கள். இவங்க தனியா மலையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி மக்காவில் இருந்து அபூஜஹல் தலைமையில ஒரு கேடுகட்ட தலைவர்கள் எல்லாம் கிளம்பி போயிருக்கிறாங்களே, திரும்பி வர்றப்ப யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்களே, நான் சொல்லுகின்ற விஷயத்தை யாரும் கேட்க மாட்டிருக்கிறார்கள். இவங்க அதாஸ் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க சமயத்துல ஹஜ்ரத் ஆசிம் இப்னு முனப்பஹ் என்கின்ற ஒரு தோழர் வர்றாங்க. ஏன் அப்படி அழுகிறீங்க, என்ன காரணம் கேட்டப்ப நடந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. நான் உங்களை சொல்லுகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு 2 நபர்களும் உடனே இஸ்லாத்திற்கு வர்றாங்க. 2 நபர்களும் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் அதாஸ் அவர்கள் உஹது யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகளை, எச்சரிக்கைகளை அல்லாஹ் எதிரிகளுக்கு தந்தார். அத்தோடு மட்டுமல்ல, உமையத் இப்னு கலஃப் மக்காவுடைய மிகப்பெரிய தலைவர், எதிரி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பத்ருக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மதீனாவிலிருந்து வர்றாங்க. எதுக்கு? உம்ரா செய்வதற்காக வேண்டி வர்றாங்க. புகாரி ஷரீஃபிலே கிதாபுல் மகாசியிலே பதிவு செய்யப்படுகின்ற 2வது ஹதீஸ் என்று நினைக்கிறேன். இது ஒரு நீண்ட நிகழ்ச்சி. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமையத் இப்னு கலஃப் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய தோழர்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு போயிட்டாங்க. மதீனாவில் இருந்து மக்காவிற்கு எதுக்கு வர்றாங்க? தவாப் செய்வதற்காக வேண்டி வர்றாங்க. வந்து எங்க தான் தங்குறாங்க? உமையாவுடைய வீட்டில் தான் தங்குறாங்க. தங்கிட்டு தவாஃபிற்காண்டி வர்றப்ப அபூஜஹலை எதிரில் பார்க்கறாங்க. அபூஜஹல் ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா அவங்களை பார்த்தோன்னே கோபமா பேச ஆரம்பிச்சிடறான். அரசாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினாங்க. உடனே உமையா சொன்னா, எங்கள் தலைவரை எதிர்த்து பேச வேணாம் தோழரே, வந்தவரை மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது நடப்பது பத்ருக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக. உமையாவே, உம்முடைய தலைவர் அபூஜஹலுக்கு நீ ஆதரவாக பேசுகிறாய், வைத்துக்கொள், ஞாபகத்தில் வைத்துக்கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், மக்காவுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு போரிலே கொல்லப்படுவார்கள், குறிப்பாக நீயும் சேர்ந்து கொல்லப்படுவாய் உமையாவே என்கின்ற விஷயத்தை பெருமானார் எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார் என்ற இந்த செய்தியை பத்ருக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக சொல்லிட்டு இவங்க உம்ரா செஞ்சுட்டு மதீனாவிற்கு போயிடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே உமையா நேரா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய கையை பிடிச்சு, இப்படி ஹாஷிமுடைய மகன் அந்த வழியிலே வந்த பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, நான் போர்ல கொல்லப்படுவேன்னு சொன்னாங்களா, இப்ப நான் என்ன செய்யணும்? மனைவி ஆலோசனை சொல்றா, இங்க இருந்தீங்கன்னா எப்படியாவது வலுக்கட்டாயமா போர் கூட்டு போயிருவாங்க, மக்கள் எங்க எஸ்கேப் ஆயிருங்க. யாருக்கு? உமையாவுக்கு மனைவி சொல்ல ஆலோசனை. ஏன்னா பெருமானார் வார்த்தை உண்மை, நீங்க கொல்லப்படுவீங்க, அதனால நீங்க இருக்க வேணாம் போங்க அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் போருக்கு போக கூடாது. இந்த செய்தி ஞாபகத்துல வச்சுக்கிட்டே உமையா வீட்டை தனியா மறைஞ்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அபூஜஹல் விடல. யாரெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்த, வா எல்லாம் போருக்கு வா, இப்படி வீட்டை போய் ஒளிஞ்சா உட்காந்துருக்க, நேரா உமையாட்ட தான் வர்றான். வந்து போருக்கு போலாமே அப்படி. இல்ல நான் வரல, நீங்க வேணா போருக்கு போயிட்டு வாங்க, நான் இங்க ஊரை பார்த்துட்டு நான் கம்முன்னு அமைதியா இருந்துக்கிறேன். அபூஜஹல் விடல, யார் உமையாவும் விடல. யார் வர்றா? உக்பா வருகிறார். சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை. நம்ம வார்த்தையில சொல்றதா இருந்தா பொட்டையன்னு சொல்லணும். கோபத்துல இந்த வார்த்தை யாரு சொல்றா? உமையா சொல்லுகிறான், யா நிசா, நீ ஒரு பெண்ணா, ஒரு பொம்பளையா? உமையாவை இப்படி பயந்து போய் உள்ள உட்கார்ந்து இருக்கே, வெளியே வா அப்படின்னு யார் சொல்றான்? அபூஜஹல் சொல்லுகின்றான். உக்பா சொல்லுகின்றா, நீ வேணா ஒண்ணு செய்யி, பெண்கள் மாதிரி கண்ணுல மையிட்டுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துக்க, நீ இதுமே வெளியெல்லாம் வரவே கூடாது, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கணும். போருக்கு வர தைரியம் இல்லாதான் தலைவனும் சொல்லக்கூடாது, வெளியே வரக்கூடாது, நீ பொம்பளை தான் உள்ளே உட்காந்துக்கன்னு. இந்த ரோஷம் தாங்க முடியல உமையாவுக்கு. அவங்க வேகம் வந்துருமே. உடனே சொல்லுகிறார், ஒரு 300 திரகத்தை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல சிறந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. 300 திரகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செந்நிற ஒட்டகம் வாங்கி கொண்டு வரப்படுகிறது. அந்த ஒட்டகத்துல பயணம் செஞ்சு போய் பாவி அந்த போர்ல கொலை செய்யப்படுகிறார். செத்தான். யாரு? உமையா செத்தான்.
பின்னாடி பார்க்கிறோம் பத்ரிலே கிடைத்த கனிமத்தாக கிடைத்த மிகச்சிறந்த ஒட்டகம் சஹாபாக்களுக்கு உமையா கொண்டு வந்த அந்த செந்நிற ஒட்டகம். சஹாபாக்கள் அந்த ஒட்டகத்தை கனிமத்தாக எடுத்துக்கொண்டு மக்காவிற்குள்ளே வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பத்ருக்கு முன்பாக நடந்த பல்வேறு விஷயங்கள் நமக்கு போதுமானவைகளாக இருக்கின்றன. நமக்கு தேவையான பாடங்களையும் படிப்பினைகளையும் சொல்லித்தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றன. கடைசியா அப்படியே வருகிறோம். யுத்த களத்துல வந்தாச்சு, அமர்ந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையில எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க. எல்லா சஹாபாக்களையும் நிப்பாட்டுகிறாங்க. எல்லா சஹாபாக்களையும் நிப்பாட்டி கொண்டிருக்கின்ற சமயத்துல சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கொஞ்சம் வெளியே வந்து நிக்கிறாங்க. சஃபை விட்டு வெளியே வந்து என்ன செய்யறாங்க, கோணலா நிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவாத் இப்னு கஸியாவை பார்த்து சொல்றாங்க, சவாதே நேரா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன அம்பை எடுத்து இப்படி குத்துறாங்க. குத்தி இப்படி நீ தள்ளி நில்லுங்க, நேரா நில்லுங்க, வெளியே வந்து நிக்கிறீங்க, சஃபை விட்டு நேரா நில்லுங்கன்னு யாரை பார்த்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவாத் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். உடனே சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வலிக்குது, நான் உங்களை திருப்பி குத்தணும். எனக்கு வலிக்குது நீங்க குத்துனது, நான் உங்களை திருப்பி குத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அம்பை வைத்து குத்துறாங்களோ அதே அம்பை கையில கொடுத்துட்டு அவங்க சட்டையை தூக்கி பிடிச்சிருந்தாங்க, குத்துங்க அப்படின்னு. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சவாத் பெருமானாரை குத்த போகிறாரா? ஒரு சின்ன அம்பு குத்துனது வலிச்சுச்சான், இந்த வலிக்கு பெருமானாரை இவர் திருப்பி குத்த போறாரா? எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு பார்த்த சமயத்திலே ஹஜ்ரத் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பை கீழே போட்டுவிட்டு பெருமானாரை கட்டி பிடித்து பெருமானாரின் மேனிக்கு முத்தம் கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சவாதே மா ஃபஅல்த, என்ன காரியம் செஞ்சீங்க? குத்தத்தான போறேன்னு சொன்னீங்க, குத்தி இருக்கணுமே என்று கேட்ட போது ஹஜ்ரத் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யுத்த களத்திலே நான் இருக்கிறேன், என்னுடைய கடைசி சேர்க்கை, என்னுடைய கடைசி முத்தம், என்னுடைய கடைசி சிந்தனை ஆஹிரு அஹதி அஹதக யா ரசூலல்லாஹ், நான் கடைசியாக உங்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த என்னுடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தான். அதனால் தான் அம்பை கீழே போட்டுவிட்டு உங்களை கட்டிப்பிடித்து நான் உங்களுடைய மேனிக்கு நான் முத்தம் கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ். இதற்கு மேல் இந்த யுத்தத்திலே நான் ஹயாத்தோடு இருப்பதை விட ஷஹீதாவது எவ்வளவோ மேல் என்று சொல்லிக் கொண்டு உள்ளே சென்றார்கள். ஹஜ்ரத் சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது அத்தனையும் பத்ருக்கு முன்பாக, யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நடக்கின்ற நிகழ்ச்சிகள். ரொம்ப சுருக்கமாகத்தான் சொல்லி இருக்கிறோம். இதை தாண்டி பல பக்கங்களுக்கு உண்டான செய்திகளை பத்ருக்கு முன்பாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். யுத்த களத்திலே நின்றிருந்த செய்தியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களின் ஹிலாஃபத்திலே பஷராவிலே வைத்து ஜும்மாவுடைய குத்பாவிலே பேசுகிறார்கள். யுத்த களத்திலே நாங்கள் எல்லாம் சஃப் சஃப்பாக நின்றோம். இது எப்ப சொல்றாங்க? அலி ரலியல்லாஹுடைய காலத்திலே நடந்த போர், ஹர்புல் சிஃபீன் என்கின்ற போர் நடக்கிறது. அந்த போரிலே அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு குத்பாவிலே பயான் செய்து குத்பாவிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து செய்தியை அறிவிக்கின்றார்கள். சஹாபாக்களே, பத்ரின் யுத்தத்திலே நாங்கள் எல்லாம் வரிசையாக சஃப் சஃப்பாக நின்றோம். பெருமானார் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், நான் சொல்லும் வரைக்கும் யாரும் வாளை தூக்கவும் கூடாது, எதிரியை முன்னோக்கி செல்லவும் கூடாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த மேடையிலே அவர்கள் அமர்ந்தார்கள். அல்லாஹ் ஒரு சிறிது நேர தூக்கத்தை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தூங்கினார்கள். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் போனதற்கு பின்பாடி ஒரு வேகமான சூறாவளி காற்று அடிச்சிச்சு. வேகமான காற்று அடித்தது. நாங்கள் பயந்து போனோம். அந்த காற்று எதிரிகள் பக்கத்தில் அல்ல, எங்களுக்கு மட்டும்தான் அடிச்சிச்சு. இரண்டாவதாக வேகமான அதே போன்று காற்று அடித்தது. மூன்றாவதாகவும் காற்று அடித்தது. இப்ப பஷராவிலே அவர்களின் கிலாபத்திலே ஜும்ஆவிலே பேசிக் கொண்டிருக்கிற ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, அது காற்று அல்ல. தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கின்ற பெருமானார் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், இறைவா, இந்த 313 பேர் இல்லை என்று
சொன்னால் இதற்கப்புறம் உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இல்லை, எனவே எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நிறைவு செய் என்கின்ற துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். முதல் சூறாவளி வீசியது அது சூறாவளி அல்ல, 1000 மலக்குகளை தலைமைத்துவத்தோடு ஏந்தி கொண்டு ஜிப்ரீல் வந்தார்கள். இரண்டாவது சூறாவளி வீசியது அதிலே இஸ்ராஃபில் வந்தார்கள். மூன்றாவது சூறாவளி வீசியது இன்னொரு மலக்கின் தலைமையிலே வந்தார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பத்ரின் யுத்த களத்தின் ஆரம்பத்திலே அல்லாஹ் எப்படி எல்லாம் சஹாபாக்களுக்கு உதவி செய்தான். வாளை தூக்குவோம், தலை கீழே விழுந்தது. இந்த வாள் தலையை தொடவில்லை, ஆனால் தலை கீழே விழுந்தது என்கின்ற வரலாற்றை சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை பத்ரு களத்தின் யுத்தத்தில் தொடங்கி இதுவரைக்கும் உண்டான விஷயங்களை நாம் நாளை பயானிலே பார்ப்போம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த பத்ரு சஹாபாக்களின் பொருட்டால், அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்த அந்த பத்ரு தியாகிகளின் பொருட்டால் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் உலகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் தீனோடு இஹ்லாஸாக குர்ஆனை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக, ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக, கொள்கை குழப்பங்களிலிருந்து பாதுகாத்து சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து பத்ரு யுத்தத்திற்கு வருகின்ற வரைக்கும் நடந்தேறிய பல்வேறு விதமான ஆச்சரியத்திற்குரிய விஷயங்களை நேற்றைய தினம் நாம் கேட்டோம். இப்பொழுது பத்ருடைய யுத்தம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய உதவி சஹாபாக்களுக்கு எப்பொழுது கிடைக்கிறது? போரில் மட்டுமல்ல. போரில் வந்து வாளை பிடித்து போர் ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கல. எப்பொழுது அவர்கள் பத்ருக்காக வேண்டி மதீனாவில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தார்களோ, கிளம்பிய அந்த நேரத்திலிருந்து அந்த தருணத்திலிருந்து அல்லாஹ் சஹாபாக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை கொடுத்தான் என்பது குறித்துண்டான விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் உதவி, அதன் அடிப்படையிலே சஹாபாக்கள் சஹருடைய நேரத்திலே மானை உணவாக சாப்பிட்டார்கள் என்பது குறித்துண்டான விஷயங்களை பார்த்தோம். இப்ப பத்ருடைய யுத்தம் வெள்ளிக்கிழமை காலை ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹ் எதிரிகளிடத்திலே ஒரு சில குழப்பங்களை அல்லாஹ்வாக ஏற்படுத்தி தருகிறார். அபூ ஜஹலுடைய தலைமையிலே வந்த படைகள் எல்லாம் ஒவ்வொரு கூட்டமும் தன்னுடைய தலைவரின் கீழே படையாக வந்திருக்கிறார்கள். இந்த பத்ரு களத்திற்கு யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது அபூ ஜஹலிடத்தில். என்ன பிரச்சனை? இந்த உத்பாவுக்கு போர் செய்ய பிடிக்கலையாம். மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர்களின் ஒருவன் உத்பா. இந்த உத்பாவிற்கு போர் செய்ய பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள், மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுவாங்கன்னு இந்த செய்தி உத்பாவிற்கு ஞாபகத்தில் மீண்டும் மீண்டும் வருகிறது. பாவிக, நான் வரமாட்டேன்னு சொல்றேன், தேவையில்லாம வம்புக்குன்னு இழுத்து கொண்டு போய் போர்ல இப்ப ஷஹீதாக்க போறாங்க, என்னுடைய உயிரை காவு கொடுக்க போறாங்க, நான் வரல என்று உத்பா சண்டை செய்கின்றான். மக்காவுடைய பெரிய தலைவர்கள்ட்ட சண்டை யாருமே கேட்கல, யாருமே காதலத்துல. நேரா எங்க வர்றான்? அபூ ஜஹல்கிட்ட வர்றான். ஏன் அபுல் ஹக்கமே, போர்லாம் வேணாம், திரும்பி மக்காவுக்கே போயிடுவோம். உள்ள போன நீயும் உசுரோடு இருக்க மாட்டேன், நானும் உசுரோடு இருக்க மாட்டேன். அபூ ஜஹல் கேட்கல, அபூ ஜஹல் வாட்டுக்கு போயாச்சு. இதுக்கடுத்து என்ன செய்யறான் உத்பா? ஒரு மனிதரை தூது அனுப்புகிறான். யார்கிட்ட? அபூ ஜஹல்கிட்ட. ஹக்கம் இப்னு ஹஸாமா என்கின்ற ஒரு மனிதரை. நான் சொல்லி கேட்கல, நீ போய் நாச்சு சொல்லு, போர் வேணா திரும்பி போயிடுவோம். ஹக்கம் இப்னு ஹஸாமா நேரா அபூ ஜஹல்கிட்ட போய் இந்த மாதிரி உத்பா சொல்லி அனுப்பிச்சாரு, அவர் நம்மளுடைய கூட்டத்தினுடைய தலைவர்கள் ஒருவர், அவர் சொல்றாருன்னு கேட்டப்ப அபூ ஜஹல் சொன்னா, வேற ஆள் அனுப்பக்கூடாதா? போய் போய் உன்னையத்தான் அனுப்பணுமா? நீ சொல்றதெல்லாம் கேட்கணும், எனக்கு தலையத்தில் நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சான். ஒட்டுமொத்தமாக அபூ ஜஹல் கூட்டத்துக்கு அறிவிக்கிறான். என்ன அப்படின்னா, உத்பாவுக்கு போர் செய்ய விருப்பம் இல்லையா,
உத்துபா மக்காவிலிருந்து வர வரைக்கும் ஆம்பளையா தான் இருந்தாரு, உள்ள வந்தோடனே வேற மாதிரி ஆகி போயிட்டாருன்னு சொல்லி செய்தியை போட்டுட்டு அபூ ஜஹல் போயிடுறான், நீங்க எல்லாம் வாங்க போருக்கு அப்படின்னு. உத்துபா என்ன செய்யறா, இதனுடைய அபூ ஜஹலுடைய அந்த வார்த்தையின் வேகத்தை தாங்க முடியாமல் நேரா வர்றான், ஊருக்கு சட்டெல்லாம் எடுத்து போடுறான், எல்லாம் போடுறான், போர் கவசத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டான் எங்க மக்காவில். ஏன் அப்படின்னா இங்க உள்ளேயே போகக்கூடாதுங்கிற முடிவுல வந்திருக்கிறாங்க. நான் அபூ ஜஹல் பிரஸ் பண்ணி வந்தே ஆகணுங்கிறான். உத்துபாவுடைய மண்டை பெரிய மண்டை. இப்ப யாராவது அந்த கவசம் இருந்தா கொடுங்களேன்னு தேடி தேடி பாக்குறாங்க. இருந்தது 9-10 கவசம், ஒரு கவசம் பத்தல. காரணம் மண்டை பெரிய மண்டை. கவசமே இல்லாம நேரா போருக்கு போகாது. ரெடி ஆயிடுச்சு, வந்தாச்சு, கையில வாளோட வந்தாச்சு. அல்லாஹுடைய நாட்டம் பாருங்க. உத்துபா இஸ்லாமியர்களை வெட்டுவதற்காக வேண்டி வாளை எடுத்துக்கிட்டு வந்த உத்துபா கோவத்துல யார அடிக்கிறான்னா அபூ ஜஹல் தலைமையிலே முதல்ல அபூ ஜஹல் தன் குதிரையின் மீது உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். கோவத்துல நேரா அபூ ஜஹலுடைய குதிரையின் கால அடிக்கிறான். நேரா யாருடைய கால? அபூ ஜஹலுடைய கால. ஓம் பேச்ச கேட்டு எல்லாம் வந்தாங்க, இப்ப உன்னோட சேர்ந்து நானும் போக போறேன். சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, இப்படி கொண்டு சிக்க விட்டுட்ட, தேவையில்லாம மக்கள் எல்லாம் உசுப்பேத்துட்டு கோபத்துல நேரம் அபூ ஜஹலுடைய குதிரையை காலை அடிச்சோன்னையும் குதிரையினுடைய கால் மடங்குது, குதிரை கீழே உட்கார்ந்து அபூ ஜஹல் கீழே விழுகிறான். அபூ ஜஹல் கீழே விழுகிறான். இந்த உத்துபா ரொம்ப வேகமா போறான். எங்க போர் செய்வதற்காண்டி வேகமா போறான். அன்றைய காலத்துல போருக்கண்டு ஒரு சில முறைகள் வைத்திருந்தாங்க. எப்பனா எல்லாமே உடனே சேர்ந்து போர் செய்ய மாட்டாங்க. முதல்ல இங்கிருந்து ஒரு நபர் வருவாரு, அங்கிருந்து ஒரு நபர் வருவாரு, அப்புறம் 2 பேரு 3 பேர் வருவாங்க. இதுல யார் ஷஹீத் ஆகிறாங்க, யாரு கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற வேகத்தை பார்த்து எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா போர் வேகமாக நடக்கும். இப்ப முதல் நபரா யாரு வர்றான்? உத்துபா தான் வேகமா போறான். அபூ ஜஹல் அடிச்சு கீழே தள்ளிட்டு நேரா வேகமா போறான். இந்த ஹக்கம் இப்னு ஹஸாமா பார்த்து சொல்லுங்கன்னா, உத்துபாவே மஹ்லன், மெதுவா போங்க, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? போற இடத்துல வழியில கீழே விழுந்துட போறீங்க, வெட்ட போறது எதிரிய, வேகமா போகாதீங்க, மெதுவா போங்க. நீ இவன் உபதேசம் செய்யறான், எனக்கு தெரியும் நீ போடான்னு சொல்லிட்டு வேகமா நேரா போய் நிக்கிறாரு. நின்று போருக்காக வேண்டி அழைக்கின்றான் உத்துபா. அழைக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி இருந்தாங்க, என்னுடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் யாரும் போருக்குள்ள போக கூடாது. உத்துபா கூப்பிட்டு பார்க்கிறான். சஹாபாக்கள் பெருமானாரின் உத்தரவுக்காக வேண்டி நிக்கிறாங்க. சீரத் இப்னு ஹிஷாம்ல இப்படியும் ஒரு நிகழ்ச்சி எழுதப்படுகிறது. நோன்புடைய காலம்தான், ஆனாலும் ஹாரிஸ் என்கின்ற ஒரு சஹாபி மட்டும் நோன்பு வைக்கவில்லை என்பதாக, ஏன்னா அதனுடைய நிகழ்ச்சி அப்படிதான் தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாமே எதிரிகள் கூச்சல் குழப்பத்தோடு நிக்கிறாங்க. முஸ்லீம்கள் எந்த பயமுமே இல்லை, அப்படியே வரிசையில் நின்று கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஹாரிஸ் என்கின்ற இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, உத்துபா இங்கிருந்து உரத்த சப்தத்தோடு போருக்கு வாங்கள் எதிரிகளே இஸ்லாமியர்களேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப இவங்க குதிரை மேல உட்கார்ந்துக்கிட்டு நோன்பு வைக்காதனால கையில ஒரு 5 பேர் சம்பளம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூப்பிடு பேர் சம்பளம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சீரத் இப்னு ஹிஷாம்ல எழுதப்படுகிறது, இந்த சஹாபி 2 தடவை காதல கேட்கிறாங்க உத்துபாவுடைய சப்தத்தை. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், இறைவா இந்த 5 பேர் சம்பளம் சாப்பிடுறது கூட எனக்கு ஹயாத்து தேவையில்லை, நான் போட்டுட்டு நேரா போய் வெட்டிடுவா. அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செய்கிறார்கள். பேரித்தம்பளத்தை கீழே தூக்கி போட்டுட்டு அவர்கள் யுத்தத்திற்காக வேண்டி தயாராகிறார்கள். ஆனாலும் பெருமானாரின் உத்தரவு வரல, அதனால் அங்கேயே நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போங்கன்னு சொல்றப்ப யார் வருகிறார்கள்? மதீனாவுடைய 3 அன்சாரிகள் முதல்ல வர்றாங்க. ஹஜ்ரத் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அஃபரா. இந்த 3 நபர்களும் வருகிறாங்க. இந்த 3 பேர் யாரு? மதீனாவுடைய அன்சாரிகள். உத்துபா கேட்டான், அப்ப இவங்கெல்லாம் மதீனா வாழ் அன்சாரிகள், இவங்களுக்குலாம் விவசாயம் மட்டும்தான் செய்ய தெரியும், ஒட்டகத்தை மேய்க்க தெரியும், வாழை முன்ன பின்ன பிடிச்சு பழக்கம் இல்லை. அவன் கர்வத்தோடு சொல்கிறான், போர் செய்வதற்கு தகுதியான ஆள் அனுப்பு, இந்த விவசாயி இவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானாரிடத்தை சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யல, வாங்க திருப்பி வந்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு போகணும் அப்படின்னு உத்தரவெல்லாம் விடவில்லை, தன் கண் பார்வையை மட்டும்தான் அப்படியே பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் முஹாஜிரின்களுடைய கூட்டத்துல 313 நபர்களிலே 100 நபர்கள் முஹாஜிரின்கள். அப்படியே பார்க்கிறாங்க. ஹஜ்ரத் ஹம்சா நேரா போய் முதல்ல நிக்கிறாங்க. அடுத்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரா போய் நிக்கிறாங்க.
மூன்றாவது உபைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரா போய் நிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் முஹாஜிர்கள். இப்ப உத்துபா சொன்னா, சரியான ஆளை அனுப்பிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு போர் செய்வதற்கு தகுதியான ஆள் இவங்க 3 பேரு தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. பின்னாடி எதிரிகளின் படையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன? அஹ்னஸ் பின் ஷரீக் என்கின்றவன், அவன் ஒரு பனி ஜஹரா என்கின்ற கோத்திரத்தினுடைய தலைவன். அவனுக்கு கீழே 100 பேர் வந்திருக்கிறாங்க. காலையில முடிவு பண்ணிட்டாங்க. எப்ப? வியாழக்கிழமை காலையில முடிவு பண்ணியாச்சு. காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, அவங்களை எதிர்த்து போரிட்டால் அல்லாஹ் நம்மை அழித்து விடுவான். காலையில அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? நான் கூட சேர்ந்து எல்லாம், இங்க பாரு, நம்ம கோத்திரத்திலிருந்து யாரும் சண்டை போடக்கூடாது, எப்படியாவது எஸ்கேப் ஆகி மக்காவுக்கு போற வழியை மட்டும் பாருன்னு முடிவு பண்ணி தலைவர் அஹ்னஸ் பின் ஷரீக் 2 பேர் ஆலோசனை செய்யறாங்க. தலைவர் எப்படி எஸ்கேப் ஆகிறது, போயிடலாமா அப்படிங்க. அஹ்னஸ் சொன்னா, சரியான ஐடியா. என்ன ஐடியா? போர் ஆரம்பிக்கின்ற சமயம் வரைக்கும் அங்க இருப்போம், போர் ஆரம்பிச்ச உடனேயே ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்துடுறேன் நான். கீழே விழுந்தோடனே நீங்க எல்லாம் மொத்தமா வந்து தலைவருக்கு கால் உடஞ்சு போச்சு, ஹயாத் இல்ல, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாரு, இவரை கொண்டு போய் நாங்க சிகிச்சை கொடுத்து உசுரோட இருக்கிறாரா இல்லையான்னு பாக்குற வரைக்கும் நாங்க போர் செய்ய மாட்டோம்னு சொல்லி என்னை தூக்கிட்டு அப்படின்னு ரிட்டர்ன் வந்துருக்கு. தயவு செஞ்சு உள்ள போயிடாது யாருமே. வரலாற்றை எழுதுகின்றார்கள். அதே மாதிரி பேசின மாதிரி அஹ்னஸ் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுகிறான். சத்தம் வருகிறது. ஐயோ தலைவர் கீழே விழுந்துட்டாருன்னு இவங்க எல்லாம் தூக்கிட்டு போறான்.